இபிஎஃப் வருங்கால வைப்பு நிதி. இந்த இபிஎஃப்பில் சில கட்டுப்பாடுகளை தளர்க்கிற வகையில் மத்திய அரசு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு திருத்தம் என்ன அப்படின்னா, 100% இந்த இபிஎஃப் பணத்தை திரும்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு வரம்பும் இல்லை. முன்னாடியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம 30,000 நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதில் ஒரு 18,000 ரூபாயோ அல்லது அதுக்கு பாதியிலையோ தான் நமக்கு பணம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 20% அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பிடித்தம் செய்து தான் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் 100% திரும்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி முதல்ல எல்லாம் திருமணத்திற்கு 3 முறை, கல்விக்கு 3 முறை அப்படிங்கிற ஒரு வரம்பு இருந்தது. ஆனால் இப்போ திருமணத்திற்கு 5 முறை, கல்விக்கு 10 முறை அப்படிங்கிற வரம்பை மாற்றி இதில் அமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நம்முடைய அப்ளிகேஷன் நிறையா நேரங்களில் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. இனி வர இருக்கக்கூடிய காலங்களில் இபிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது அப்படிங்கிறத நாம் நம்புவோம்.